தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா வேற வழி இல்லை, ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறாங்கன்னு எடுத்துக்கூடாதா? சிவி சண்முகமோ எஸ்பி வேலுமணியோ என்ன ரியாலிட்டின்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. தாவேக்கா தான் இனி. அதாவது வேலுமணியினுடைய மகனும் தங்கமணியினுடைய மகனும் தான் உதயநிதி ஸ்டாலினை போய் பார்த்து பேசியிருக்காங்க. ஒண்ணுக்கு காண்றாங்க. எதுக்கு போய் பார்த்தாங்களாம்? அல்லது மழை பெய்யுதுன்னு அந்த வழியா போனவங்க உதயநிதி வீட்டு பக்கம் ஒதுங்கி இருக்கலாம். இவங்க போய் தான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதிமுகவுக்கு ஆதரவு. அங்கிருந்து ஆஃபர் வரல, இவங்க ஆஃபர் கேட்டிருக்காங்க. திருமாவளவனை முதலமைச்சர் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாட்டுக்கு வராத வாய்ப்பு. எல்லாரும் அதுல அதிமுக காரங்க அமைச்சரை பங்கு எடுத்துக்கிறது, திமுக அதை ஆதரிக்கிறது. அப்ப திமுக ஆதரிச்சா அது சரியா? 25 பேர் தாவேக்க அரசை ஆதரிக்கிறது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? எடப்பாடி பழனிசாமி தரப்புலையும் தவறுகள் இருக்கு. இப்போ டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கா? டிஸ்குவாலிஃபை ஆகுதுன்னே வச்சுங்க. 25 எம்எல்ஏ, அந்த 25 இடத்துலையும் தாவேக்கா போட்டியிடுது அல்லது இவர்களே தாவேக்காவில் போட்டியிடுகிறார்களோ, இன்றைய தேதிக்கு அந்த இடத்துல அதிமுக போராடி வெல்லுவதற்கு கஷ்டப்படணும். பிடிச்சா கூட 127 பெரிய மெஜாரிட்டி, அவ்வளவுதான். 5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்ல. கூட்டணி யார்கிட்ட கெஞ்சி தென படையோர்ல இருந்து தலைமைச் செயலர் வரணுங்கிறது இல்ல, அதிகாரிகளை அங்க வர சொல்லிக்கலாம். ஸோ இது விஜய்க்கு வாய்ப்பு தான், நல்ல வாய்ப்பு தான். வேலுமணியும் செந்தில் பாலாஜி வேற சந்திச்சு ஒரு 1/2 மணி நேரம் பேசினாங்கன்ற ஒரு செய்தி வேற. நிஜமா அது? இல்ல, அவங்க பேசுனது நிஜம். அதிமுக தன்னுடைய பலத்தை இழக்கக்கூடாது. அப்படி இழப்பது என்பது தமிழ்நாட்டு முன்னேற்றத்துக்கு அது நல்லது அல்ல. தாவேக்கா வந்துருச்சு இல்ல. சிவி சண்முகம் பேசும்பொழுது இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். தாவேக்கா கூட்டணிக்கு அப்பயே வர்றதா இருந்துச்சு, இவர்தான் வானான்ட்டாரு, நான் பாத்துக்கிறேன்ட்டாரு. என்ன டேர்ம்ஸ்ல வர்றதா இருந்தது? விஜய் முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர், ஆளுக்கு 2.5 வருஷம். இதெல்லாம் விளங்குமா? அட்லீஸ்ட் 2.5 வருஷம் ஆட்சியாவது இருந்திருக்கும். அமைச்சர்களா இது என்ன காடு தோட்டம் பங்கிக்கிறதா? 5 ஏக்கரால நமக்கு ஒரு 2 ஏக்கராவது கிடைச்சிருக்கு. விட்டுட்டோமே. 108 47க்கு கொடுத்துருக்கு ஆஃபர், ஈக்குவலா இருந்துக்கலாம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redis, Chennai. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடு இருக்கக்கூடியவர் அதிமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KC பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவுக்குள்ள பல்வேறு குழப்பங்கள். நீங்க கருப்பு சட்டை போட்டீங்க, சொல்லுங்க. பல்வேறு குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. உங்களுடைய தாய் கழகம், நிறைய வழக்குகள்லாம் இருக்கு. ஆனால் இப்போ புதுசாக இன்னொரு பிரச்சனையும் கிரியேட் ஆகிருக்கு. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு என்னென்னவோ நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய பார்வை சார்? அதாவது தேர்தலுக்கு முன்பாகவே, அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தோடனே நான் சொன்னேன், சென்னையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வைத்து நானும் திரு JCT பிரபாகரன் போன்றவர்கள் சரி அதிமுக ஒன்றுபடுத்தப்பட வேண்டும், வலிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நம்பினார் தன்னால் வெற்றி பெற்றுவிட முடியும் என்று. களச்சூழ்நிலைகள் அவ்வாறு தெரியவில்லை என்பது அந்த சமயத்தில் எங்களது கருத்தாக இருந்தது. அதற்கு பிறகு ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். ஸோ மேலும் பல பேர் வெளியேறினார்கள். விஜய் கட்சி துவக்கத்துக்கு பிறகு இன்னுமே அந்த பாதிப்புகள் அதிகமானது. இன்றைக்கு அதிமுக வென்று ஆட்சி அமைச்சிருந்தாலோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில், இப்போ பல பேர் சொல்கிறாங்க இல்லையா, சில கூட்டணிகள் அந்த மாதிரி ஆட்சி அமைத்திருந்தாலோ எல்லோரும் ஒன்றாக இருந்திருப்பாங்க. ஓகே. ஏன்னா இவர்களை இணைப்பது அதிகாரமும் பண வரவுக்கான வாய்ப்புகளும் மட்டும்தான். ஒரு கொள்கையோ ஒரு பெரிய சித்தாந்தமோ இருப்பதாக நான் விசுவாசமோ. இப்போ என்னையெல்லாம் கட்சி விட்டு நீக்கி 10 வருஷம் ஆச்சு, 8-9 வருஷம் ஆச்சு. இருந்தாலும் இல்லைப்பா அதிமுக தான் என் கட்சின்னு தான் இருக்கும், வேற எங்கேயும் போகக்கூடாது. போகல. இல்லை, எனக்கு எத்தனை பக்கம் திமுகல இருந்து அழைப்பு வந்தது, தாவேக்கால இருந்து அழைப்பு வந்தது. ஓகே, தாவேக்கால இருந்து அழைச்சு எல்லா பக்கம் ஆனால் அதிமுக தான் என்னுடைய கட்சி அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருந்தேன். இப்படி இவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இன்றைய, அதாவது எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு வந்தவங்களோட எண்ணமே, நான் எந்த தனிப்பட்ட மனிதரையும் குறிப்பிட்டு சொல்லலை,
எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு கட்சிக்குள்ளே வந்தவங்களுக்கு பதவி பணம் இது பிரதானமாக போதா குறைக்கு இப்போ ஒரு பெரிய அணுகுண்டை வெடிகுண்டை கொண்டாந்து கட்சிக்குள்ளே சொருகுனாங்க. லிமாரோஸ், ஓகே, மார்டின், இது அந்த அம்மையாரை கட்சியில் சேர்த்துன அன்னைக்கே நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். மிகப்பெரிய ஆபத்து இந்த அம்மாவானால் நடக்க போகுது, ஒரு தவறான முடிவை எடுத்திருக்கிறீர்கள் என்று. அந்த அம்மாவுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்த அன்னைக்கும் கண்டிச்சு போட்டேன். கிட்டத்தட்ட 1 மில்லியன் போச்சு அது. ஓகே. ஸோ இன்றைக்கு நான் என்ன சொன்னோம், ஏன்னா அவர்கள் என்னங்க அடிப்படையில் கள்ளலாற்றை, கள்ளப்பணம், ஓகே, பணம் கொடுத்து வாங்குறது முறையற்ற வியாபாரம் தானே. அவங்களுக்கு வந்து என்ன, ஒரு எம்எல்ஏக்கு இப்போ ஏதோ 30 கோடிங்கிறாங்க. ஸோ ஒரு 40 பேர்த்துக்கு கொடுத்தா கூட ஒரு 1200 கோடி மேல் செலவு அப்படி இப்படின்னு போட்டு ஒரு 2000 கோடி. நான் இதை பதிவுலேயே போட்டிருந்தேன் எப்போ, அப்போவே. ஓகே, ஒரு 2000 கோடி 5000 கோடி இறக்குனா ஒரு 20-25% வாக்கு வங்கியை பிடிச்சா ஒரு 5 லட்சம் கோடி சம்பாதிக்கிற அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னா மூலதனத்துக்கு நல்ல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் தானே. அதானே அவர்கள் பார்வை. ஸோ அது ஒரு தவறான முடிவு. இது மாதிரி பல தவறுகள் அதிமுக என்ற இயக்கம் சிதைவதற்கு காரணமாக இருந்துருச்சு. இப்போ இருதரப்பும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க. ஆனால் அதிமுக தொண்டர்கள் விரும்புவது என்பது ஒரு வலிமையான அதிமுக, மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை பெறுகிற அதிமுக, தோல்வியே காணாத எம்ஜிஆர் காலத்து அதிமுக. ஆனால் இன்னைக்கு எதையாவது ஒரு தேர்தலை நம்ம ஜெயிக்க முடியுமா என்று அதிமுக தொண்டன் ஏங்கி நிற்கிறான், தேம்பி நிற்கிறான், கண்ணீரும் கம்பளையுமா நிற்கிறான். அதிகாரம் தான் வருது இல்ல, தாவேக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா வேற வழி இல்லை, ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறாங்கன்னு எடுத்துக்கூடாதா? சிவி சண்முகமோ எஸ்பி வேலுமணியோ என்ன ரியாலிட்டின்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க? தாவேக்கா தான் இனி இல்லை, அதாவது இவர்கள் என்ன சொன்னாங்க, நேற்று சிவி சண்முகம் பேசின ப்ரெஸ் மீட்டில் கூட, நீங்கள் பிஜேபியோட, அதாவது பொதுக்குழுவில் ஒரு முடிவு எடுத்தோம், அப்புறம் அதை தாண்டி நீங்கள் எப்படி போய் பிஜேபியோட கூட்டணி வச்சீங்க, தனிச்சு முடிவுன்னு சொல்கிறீங்க. தன்னிச்சையா எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சிட்டாரு அப்படின்றார். எந்த பொதுக்குழுவில் தாவேக்கா கூட கூட்டணி வச்சுக்கலான்னு முடிவு எடுத்தாங்க, தாவேக்கா கூட அரசாங்கத்தில் சேர்ந்துக்கலான்னு முடிவு எடுத்தாங்க? சொல்லுங்க, அவர் கேட்டதுக்கே சொல்றேன். மக்கள் தீர்ப்பு அப்படிதான் வந்திருக்கு. நான் சொல்றதுங்க, கட்சியில பொதுக்குழுவில் எங்க முடிவு எடுத்தாங்கன்னு கேட்கிறேன். பொதுக்குழுவோ செயற்குழுவோ மாவட்ட செயலர் கூட்டமோ எங்க முடிவு எடுத்தாங்க? எடுக்கல. அப்புறம் அவர் சொல்லுகிற விதிகள் அவருக்கே அது பொருந்தலையே. அடுத்து இன்னொன்னு என்ன சொல்றாங்க, அவர் திமுகவோட ஆதரவை பெற்று முதலமைச்சர் ஆவதற்கு முயற்சி செய்தார், அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் சொல்றாங்க. சரி, அதில் நான் ஒரு பதிவு போட்டிருப்பேன், 1.5 மில்லியன் போயிருக்குன்னு நினைக்கிறேன், 5 லட்சம் வியூஸ் போயிருக்கு. அதாவது வேலுமணியினுடைய மகனும் தங்கமணியினுடைய மகனும் தான் உதயநிதி ஸ்டாலினை போய் பார்த்து பேசியிருக்காங்க. ஓகே, பதிவில் இருக்கு பாரு. வேலுமணியோட மகனும் தங்கமணி அவர்களோட மகனும். அடுத்து இன்னொன்னு என்ன சொல்றாரு, அதே சிவி சண்முகம் ஒண்ணுக்கு காண்றாவா. எதுக்கு போய் பார்த்தாங்களாம் தெரியல, மெட்ராஸ்ல அதிகமா வெயில் அடிக்குதுன்னு போய் பார்த்துருக்கலாம், அல்லது மழை பெய்யுதுன்னு அந்த வழியா போனவங்க உதயநிதி வீட்டு பக்கம் ஒதுங்கி இருக்கலாம். இவங்க போய் தான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அதிமுகவுக்கு ஆதரவு. அங்கிருந்து ஆஃபர் வரல, இவங்க ஆஃபர் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்புறம் ஏன் அப்புறம் மாற்றி இப்போ திருப்பி இப்படி போகணும்? இல்லை, இவர் அதுக்கு இவங்களே சரின்ட்டாங்க. அப்போ இவங்கெல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. வேலுமணியோ சிவி சண்முகமோ அப்படி ஆட்சி, நமக்கு மந்திரி பதவி இருக்கா இருந்தா சரி அப்படித்தான் சொன்னாங்க. அடுத்து அவரே என்ன சொல்றாரு, திருமாவளவனை முதலமைச்சர், ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாட்டுக்கு வராத வாய்ப்பு, எல்லாரும் அதுல அதிமுக காரங்க அமைச்சரை பங்கு எடுத்துக்கிறது, திமுக அதை ஆதரிக்கிறது. அப்ப திமுக ஆதரிச்சா அது சரியா? நீங்க 50 ஆண்டு காலமாக நாங்கள் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்திருக்கிறோம், எப்படி அந்த திமுக ஆதரவை எடப்பாடி பழனிசாமி கேட்கலாம் அப்படின்னாரு இல்லையா? இல்ல, ஒரு ஒரு மிகப்பெரிய சோசியல் சேஞ்ச் ஒரு வாய்ப்பு இல்லை. நீங்க நம்ம சோசியல் கிளப் நடத்தல, அதிமுகங்கிற கட்சி நடத்துறோம். அந்த கட்சியினுடைய நோக்கம்
அதிமுக ஆள வேண்டும் என்பது இல்லையா? இப்போ சோசியல் இது நடத்தல இல்லை, நம்ம கிளப் நடத்தல இல்லை. அப்போ அதிமுகவுடைய நோக்கம் எதா இருக்கணும்? அதிமுக ஆள வேண்டும்னு தானே இருக்கணும். அப்போ அதிமுக முதலமைச்சர் தான் இருக்கணும். ஸோ இது ரெண்டாவது. ஸோ இது மாதிரி இவர்களது சுயநலத்தால் எடப்பாடி பழனிசாமி தரப்புலையும் தவறுகள் இருக்கு. ஏன்னா எல்லோரையும் அரவணைக்க தவறுகிறார். இதுவரைக்கும் கட்சியில இணைந்தார்கள், சேர்த்தார்கள் ஏதாவது நான் பார்க்கல. நீங்க பார்த்துருக்கீங்களா? தினம் பேப்பர் எடுத்தா நீக்கங்கள் தான் சகிட்டு மேனிக்கு அடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்குது. கட்சிக்கே எதிராக நடந்துக்கிறாங்கன்றனால தானே, கட்சிக்கே எதிராக நடந்துக்கிறாங்க, கட்சியோட முடிவுகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படுறாங்க அப்படின்றனால தானே இப்போ நடவடிக்கை எடுக்கணும்ல. அதாவது ரெண்டையும் வித்தியாசப்படுத்திக்கணும். கட்சி விரோதம் என்பது வேறு, தலைமையோட கருத்து வேறுபாடு என்பது வேறு. ஓகே, நான் என்ன கட்சிக்கு விரோதமாக நடந்துட்டேன்? ஓகே ஓகே சொல்லுங்க, நான் என்ன கட்சிக்கு விரோதமாக? பிஜேபியை நம்ம கண்மூடித்தனமாக ஆதரிக்க கூடாது. அவர்கள் சித்தாந்தம் வேறு, நம்முடைய சித்தாந்தம் வேறு. இது கட்சி விரோத நடவடிக்கையா? ஓகே, இதான் இந்த நிலையில் இருக்கு. சரிங்க சார். இப்போ இருக்கிற நிலைமை அப்படிங்கிறது, சட்டப்பேரவையில் 22, 25ன்னு பிரிஞ்சிருக்காங்க அதிமுக எம்எல்ஏக்கள். 25 பேர் தாவேக்கு அரசை ஆதரிக்கிறாங்க. இப்போ இது என்ன மாதிரியான போக்கை காட்டுது? என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? விளைவுகள்னா என்ன? இவர்கள் அமைச்சரவையில் இணைந்தால் தொண்டர்கள் கொஞ்சம் பேர் அவங்க பக்கம் நகர்வாங்க. அதிமுக தொண்டர்கள் அமைச்சரவையில் இருக்காங்க, இதுதான் ரியாலிட்டி, இதுதான் எதிர்காலம் அப்படியெல்லாம் இல்லை. இவங்க பின்னாடி போனா ஏதாவது சில காரியங்களை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஓகே, அப்படி இல்லைன்னா இவர்களும் சசிகலா, தினகரன் அந்த மாதிரி போராடி கொண்டிருக்க வேண்டிய நிலை. அடுத்து டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு விதத்துல உட்கட்சிக்குள்ள இருக்கு. அவர் ஸ்டாலினை வீழ்த்துறாரோ விஜயை வீழ்த்துறாரோ, உட்கட்சிக்குள்ள எதிராளிகளை வீழ்த்துவதில் அவர் வல்லமை பெற்று இதுவரை நடந்திருக்கிறார். கட்சியை காப்பாத்திடுவார், தன் பதவியை காப்பாத்திக்குவார். கட்சி காப்பாற்றப்படணும்னா கட்சி ஆட்சிக்கு வரணும். கட்சி காப்பாற்றப்பட்டு விட்டது எப்ப சொல்லலாம்? திருப்ப ஆட்சிக்கு வந்தா சொல்லலாம். ஓகே, தன் பதவியை காப்பாற்றுறதுக்கு அவர் செய்வார். ஏன்னா இதுவரைக்கும் தேர்தல்களில் வெற்றி பெறல, ஆனால் உட்கட்சி எதிராளிகளை போராடி வென்றிருக்கிறார். அந்த வகையில் அவர் ஒரு அந்த ஆஸ்பெக்ட்ல அவர் பாராட்டக்கூடியவராக இருக்கிறார். ஸோ இந்த முறையும் ஜெயிச்சிருவார். எதுல இந்த நடக்கிறப்ப தெரியல, அது இவங்க அமைச்சரவையில பங்கு இருக்கிறாங்கிறாங்கிறத பொறுத்து. இப்போ டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எல்லாமே சொல்றேன், இவங்க அமைச்சரவையில பங்கு இருக்கிறார்களா அப்படிங்கிறது இருக்கு. டிஸ்குவாலிஃபை ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய பலனாளி யாரு? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு மெஜாரிட்டி இல்லை. ஆமா, ஆனா வந்துருச்சு. சரி, டிஸ்குவாலிஃபை ஆகுதுன்னே வச்சுக்கோங்க. 25 எம்எல்ஏ. அந்த 25 இடத்துலையும் தாவேகா போட்டியிடுது. அது இவர்கள் போட்டியிடுகிறார்களோ, மற்றவர்கள் போட்டியிடுகிறார்களோ, அல்லது இவர்களே தாவேகாவில் போட்டியிடுகிறார்களோ, இன்றைய தேதிக்கு அந்த இடத்துல அதிமுக போராடி வெல்லுவதற்கு கஷ்டப்படணும். ஆளுகிற அரசாங்கமாக இருக்கிறதுனால விஜய்க்கு இப்ப ஒரு மொமெண்டம் இருக்கிறதுனால ஈஸியா அதுல அவர் மெஜாரிட்டியை பிடிச்சிட முடியும்னு அவர் நம்புவார். இது ஒரு கலை யதார்த்தம் அதுதானே. அப்ப அவர்களுக்கு டிஸ்குவாலிஃபை ஆகி திருப்பூர் எலெக்ஷன் வந்தா 107ங்கிறது அந்த 25ல் ஒரு 20 பிடிச்சா கூட 127 பெரிய மெஜாரிட்டி வந்தது. அவ்வளவுதான். 5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை. கூட்டணி யார்கிட்ட கெஞ்சி தென படையூர்ல இருந்து தலைமைச் செயலர் வரணுங்கிறது இல்லை, அதிகாரிகள் அங்க வர சொல்லிக்கலாம். படையூருக்கு என்ன சார் சொல்றீங்க? இல்ல, யூ கேன் பி பிட் ரிலாக்ஸ், அவ்வளவுதானே. அந்த ப்ரெஷர் இல்லைன்னு சொல்றேன். ஓகே, ஸோ இது விஜய்க்கு வாய்ப்பு தான், நல்ல வாய்ப்பு தான். இல்லை, நான் வந்து அப்படி சொல்றேன். நீங்க என் வாயில போட்டு வாங்காதீங்க. என்னென்ன விளைவுகள்ங்கிறதுக்கு இதெல்லாம் விளைவுகள். பெருந்தன்மையா டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கான மூவ் பண்ணலைன்னா எடப்பாடி விட்டு கொடுக்குறாருன்னா, பண்ணலைன்னா என்ன ஆகும்? இதே ரைவல் ஃபேக்ஷன் இதே போகும். எடப்பாடி இதுல எல்லாம் அவர் நேத்தே கொடுத்துட்டாரு. கேட்கிறேன், இன்னைக்கு போய் எல்லாம் பர்சியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. தலைமை கழகத்துக்கு போலீஸ் போட்டாச்சு. இந்த கோதாவில் அவர் வந்துங்க எக்ஸ்பர்ட். இந்த அதாவது நீங்க திமுகவை எதிர்த்து ஜெயிக்கிறோமோ, தாவேகாவை எதிர்த்து ஜெயிக்கிறோமோ, பிஜேபி எதிர்த்து ஜெயிக்கிறோமோ, காங்கிரஸ் எதிர்த்து ஜெயிக்கிறோமோ, உட்கட்சியில் எவனாவது ஒத்தைக்கு ஒத்த வந்தா
பின்னி எடுத்துருவேங்கிறதுல அவர் நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன் எடப்பாடிக்கு கூட நின்று அப்படின்னு எஸ்பி வேலுமணி கிளைம் பண்றாருல. ஆமா அப்போ அவர் தான் பண்ணிருக்காரு. கூட இல்லைன்னா அந்த பாவத்துக்கு தான் இன்னைக்கு அவர் அனுபவிக்கிறார். எவ்வளவு பேரோட நீக்கத்துக்கு இப்ப ஏன் நீக்கத்துக்கு யாராரு கையெழுத்து போட்டா? ஓபிஎஸ் அவர் நீக்கப்பட்டாரா? எடப்பாடி சொன்னது எனக்கு உங்க நீக்கத்துக்கு சம்மந்தமே இல்லைங்க, வேலுமணி தாங்க காரணம், உங்களை திருப்பி சேர்த்தக்கூடாதுன்னாரு. இப்ப வேலுமணிக்கு அது வந்துருச்சா? அவரு மாஸ்டர் மைண்ட் தானே யாரு? வேலுமணி. அவராலையும் கட்சியை கைப்பற்றிட முடியாதா? அவர் நல்லா ஒசரமும் வாட்ட சாட்டமா இருக்காரு, சத்யராஜ் மாதிரி. கூட பக்கபலமா இப்ப இவ்வளவு பேர் இருக்காங்களே, சிவி சண்முகம்ல இருந்து விஜயபாஸ்கர்ல இருந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமா ஒன்னா இருந்தே நீங்க அதிமுக வெற்றி பெற வைக்க முடியல. இப்படி பிளவுபட்டு எப்படி வெற்றி பெற போகுது? இந்த தேர்தல்ல எல்லோரும் ஒன்னா இருந்தே வெற்றி பெற வைக்க முடியல. இல்ல இப்ப இந்த பக்கம் கிளைம் என்னன்னா, போயிட்டோம்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அதிமுகன்னு ஒண்ணு இல்ல, தவேகா வர்சஸ் திமுகன்ற நரேட்டிவ் அப்படியே செட் ஆயிடும். அந்த மாதிரி எம்ஜிஆர் கட்சி அப்படி ஆகாதுங்க. எம்ஜிஆர் கட்சி அப்படி ஆகாது. இன்றைய தேவை என்ன? எல்லோரையும் ஒரு ஒருங்கிணைக்கிற சக்தி. அது பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்ற சக்தியா இருக்கணுங்கிறது இல்லை. எல்லோரையும் அனுசரித்து செல்லுகிறவராக, லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டவராக, சாதிய அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக இருந்தால் போதும். அப்படி யார் இருக்கா? அது காலம் அடையாளப்படுத்தும். நிறைய பேர் இருக்காங்க, அது மாதிரி நிறைய இருக்காங்க. ஓகே, இவங்க மறுபடியும் சசிகலா, டிடிவி இவங்களையெல்லாம் சேர்த்துக்கலான்ற பேச்சு வேற வருது. ஏங்க, இவங்க தான் நீக்கலான்னு சொன்னது, இவங்க தானே நீக்கலான்னு சொன்னது. இப்ப செய்திக்கு சொல்றாங்கல்ல. சரி, அது ரைட்டு. இப்போ இதெல்லாம் பார்ப்போம், என்ன எதிர்கால விளைவுகளை கொடுக்கும். அதை நடப்பதை அதிமுக தொண்டன் கவலையோடும் கண்ணீரோடும் பார்த்து கொண்டு இருக்கிறான். அதாவது இதுல யார் சரி யார் தப்பு அப்படிங்கிறத விட, நம்ம கட்சி நம்ம காலத்துல நம்ம கண்ணு முன்னால இப்படி சிதறுகிறதே, சின்னாபின்னமாகிறதே, தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலைக்கு செல்கிறதே என்று வருத்தத்தோடு இருக்கிறோம். இடையில ஒரு எஸ்பி வேலுமணியும் செந்தில் பாலாஜி வேற சந்திச்சு ஒரு 1/2 மணி நேரம் பேசினாங்கன்ற ஒரு செய்தி வேற அதிமுக தரப்புல இருந்து சொல்றாங்க. அது எதுக்காக, என்னவா கேட்கணும் அவங்க எடுத்த நிஜமா? அது இல்ல, அவங்க பேசுனது நிஜம். சட்டமன்றத்துல அவங்க 2 பேரும் பேசுனது நிஜம். என்ன சார் வித்தியாசமா போகுதே தமிழ்நாடு அரசியல். இல்ல, இது அதிமுக தன்னுடைய பலத்தை இழக்கக்கூடாது. அப்படி இழப்பது என்பது தமிழ்நாட்டு முன்னேற்றத்துக்கு அது நல்லது அல்ல. தாவேகா வந்துருச்சு இல்ல, எங்க திமுக எதிர்ப்புக்கு இனி தாவேகா தான். இல்ல, தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறது திமுக எதிர்ப்பு என்பது அல்ல, திராவிட அரசியல் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஓகே, திராவிட சித்தாந்தங்கள் முன் எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அதில் இருக்கிற சில தனி மனிதர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம். ஆனால் அந்த சித்தாந்தம் தமிழகத்தை ஒரு வட மாநிலங்களை விட முன்னேற்றத்துக்கு கொண்டு போயிருக்கு. முன்னேற்றத்துக்கு கொண்டு போயிருக்கு. அது யாராலும் மறுக்க முடியாது. திமுகவால தான் முடிஞ்சது. திராவிட சித்தாந்தங்களால பெரியார தான் வச்சிருக்காப்ல இல்ல விஜய். பெரியார வச்சிருக்காரு, அதை யாரும் மறுக்கலையே. போட்டோல வச்சிருக்காரு. நாளைக்கு நடைமுறைகள்ல கொண்டு வரணும்ல. நடைமுறைகள் எதுவுமே சொல்றது. இப்ப 10 ரூபா பாலாஜின்னு பாட்டு பாடினாரு. இன்னைக்கு தினமலர்ல ஒரு செய்தி போட்டிருக்காங்க, இன்னும் 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில தினமலர்ல நான் படிச்சேன், இன்னும் 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க என்று போட்டிருக்காரு. இப்ப அவரோட முதல் ஜியோவே ஒருத்தர் அப்பாயின்ட் பண்றாரு ஓஎஸ்டியா, திருப்பி அவர் அதே வாபஸ் வாங்குறாரு. அது எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? இல்ல, நான் சொல்றது ஒரு போடுறதுக்கு முன்னால அதெல்லாம் யோசிச்சு செய்யணும்னு சொல்றேன். யாரை எங்க வைக்கணுங்கிறத பார்த்து வைக்கணும். தவறான முடிவுகள் வருகிற பொழுது அதுக்கு விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். ஓகே, ஸோ சிவி சண்முகம் பேசும்பொழுது இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். தாவேகா கூட்டணிக்கு அப்பயே வர்றதா இருந்துச்சு, இவர் தான் வானான்ட்டாரு, நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு. என்ன டேர்ம்ஸ்ல வரதா இருந்தது? விஜய் முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர், அடுத்து ஆளுக்கு 2.5 வருஷம். ஓகே, இதெல்லாம் விளங்குமா? நேரம் அட்லீஸ்ட் 2.5 வருஷம் ஆட்சியாவது இருந்திருக்கும் அமைச்சர்களா. இது என்ன காடு தோட்டம் பங்கிக்கிறதா?
5 ஏக்கரால நமக்கு ஒரு 2 ஏக்கராவது கிடைச்சிருக்குப்பா, விட்டுட்டோமே. 108 47க்கு கொடுத்துருக்கு ஆஃபர், ஈக்குவலா இருந்துக்கலாம்னு. நான் சொல்றது, ஏன் கட்சி பலகீனாச்சு? அந்த பலகீனப்படுவதை தடுத்திருக்கணும். பலகீனப்படுவது தடுக்கப்பட்டிருக்கணும், ஒற்றுமைப்படுத்தப்பட்டிருக்கணும். இப்போ செங்கோட்டையன் குரல் கொடுத்தார்ல, அன்னைக்கே இன்றைக்கு திரளுகிறவர்கள் அன்றைக்கு திரண்டிருந்தா, நான் குரல் கொடுத்தேன், நான் ஃபர்ஸ்ட் குரல் கொடுத்தேன் ஒற்றுமைப்படுத்தணும்னு, அடுத்து செங்கோட்டையன் கொடுத்தாரு. இன்றைக்கு திரண்டவர்கள் அன்னைக்கே திரண்டிருந்தாங்கன்னா கட்சி ஒன்றுபட்டு இருக்கும் இல்லையா? அதான் சார், இப்போ செங்கோட்டையன் மாதிரியானவங்க அதிமுகவின் முன்னாள் விசுவாசிகள் எல்லாம் நிறைய பேர் இப்போ தாவேக்காக்கு போயிட்டாங்க. இப்போ அமைச்சரா, எம்எல்ஏக்களா. தப்பா சொல்றீங்க. கட்சியை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளப்பட்டார்கள். சரி, தள்ளப்பட்டவர்களோ யாரோ போயிட்டாங்கல்ல, அப்போ அவங்களுடைய சாய்ஸ் இப்போ தாவேக்கா ஆயிடுச்சு. தாவேக்காவும் முதன்மை சக்தி ஆயிடுச்சுல்ல. இந்த தேர்தலில் 107 இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க, அல்லது 108 இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அது நிரந்தரம் அல்ல. அதிமுக செய்த தவறுகளால், திமுக செய்த தவறுகளால் அந்த இடத்தை தாவேகா பெற்றிருக்கிறார். சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா இப்போ பெற முடியாதுன்றீங்களா? இல்லை, அதிமுக தன் முழு பலத்தோடு வலிமையோடு எழுந்து நிற்கிற பொழுது நிச்சயமாக களத்தில் வெல்லுகிற ஆற்றல் அதிமுகவுக்கு உண்டு. அந்த வாக்கு வங்கி உண்டு, மக்கள் ஆதரவு உண்டு. தன்னுடைய உட்கட்சி பலகீனங்களால் இந்த சரிவுகள், ஒரு நம்பகத்தன்மை மக்கள் மத்தியில், வாக்காளர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. ஓகே, இப்போ ஆட்சி சார், தாவேக்கா ஆட்சி, விஜய் அவர்கள் முதலமைச்சர், செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ஆப்வியஸ்லி இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலை, ஒரு 6 மாதம் காத்திருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு 6 மாதம்லாம் வேண்டாங்க, 30 நாள் பார்த்தாலே நம்ம ஓரளவுக்கு யூகிச்சிடலாம் இது எதை நோக்கி போகுதுன்னு சொல்லி, எதை நோக்கி பயணிக்குதுன்னு சொல்லி பார்த்தாரலாம். ஓகே, இன்னும் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள், அமைச்சர் அதான் இன்னும் 9 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கே இலாக்காக்கள் இல்லை. ஸோ இதை எதிர்பார்த்தீங்களா, இப்படி ஒரு வெற்றியை அடைஞ்சு வருவாருன்னு விஜய்? இல்லை, களத்தில் நான் கேட்கிற போது என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க, 10 பேர்ல 6 பேர் தாவேக்கான்னு சொல்றாங்க அப்படின்னு. 10 பேர் எனக்கு தெரிஞ்சு எந்த எடப்பாடி பழனிசாமியை தவிர, இந்த முன்னாள் அமைச்சர்களை தவிர யாருமே நம்ம வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருவோன்னு எந்த அதிமுக காரனும் அப்படி நினைக்கல. நான் அதை பகிரங்கமாவே தேர்தலுக்கு முன்பாகவே நான் சொல்லியிருந்தேன். ஓகே, தாவேக்காவை எதிர்பார்த்தீங்களா? இல்லை, தாவேக்கா ஒரு தாக்கத்தை கொடுக்கும். ஒரு முதல்ல, அதாவது அந்த தேர்தல் போலிங்க்கு முன்னால ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 20% வாக்கு, அதாவது தேர்தல் அறிவிப்புக்கு முன்னால 20%. நானே புதிய தலைமுறை டிபேட்லேயே சொல்லியிருக்கேன் 20%. தேர்தல் அறிவிக்கிற பொழுது ஒரு 25 ஆச்சு. அந்த கடைசி 10% இருக்குது பாருங்க, அந்த தேர்தல் காலகட்டத்தில் திமுகவும் அதிமுகவும் செய்த தவறுகளால் அந்த 10% அவங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்க வாக்கு பார்த்தீங்கன்னா, தாவேக்கா பெற்ற வாக்குகள்ங்கிறது திமுக இருந்து 55 லட்சம் வாக்குகள், அதிமுக இருந்து 50 லட்சம் வாக்குகள், சீமான், பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக இதுல இருந்து ஒரு 15 லட்சம் வாக்குகள், புதிய வாக்காளர்கள் ஒரு 20 லட்சம் பேர். இதுதான் தாவேக்காருடைய வாக்கு வங்கி. ஓகே, போயிட்டாங்கன்னா ஒன்ஸ் செட் ஆயிடுவாங்கல்ல, அதுக்கப்புறம் திருப்பி எல்லாம் இல்ல, ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் தங்கள் தவறுகளை திருத்தி கொண்டு தங்களை வலிமைப்படுத்துகிற பொழுது இழந்த அந்த வாக்குகளை திரும்ப பெறலாம். அப்படி திரும்ப பெறுகிற பொழுது களம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆனதாயிடும். 1 கோடி வாக்குகளை கழிச்சிருங்க, திமுகவுடைய 50 லட்சம், அதிமுக 50 லட்சம், அந்த 1 கோடியை கழிச்சிருங்க, அப்ப களம் மீண்டும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆனதாயிடும். அப்ப இவங்களுக்கு கீழே போயிடும். ஓகே ஓகே, ஸோ ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டு எதிர்காலத்தில் மும்முனை போட்டி ஆகிறதுக்கான சூழல் இருக்கு. இருமுனை போட்டிக்கே திரும்பலாம். இது அதிமுக தன்னை எப்படி சுதாரித்துக் கொள்ள, ஏன்னா திமுக எதிர்கட்சி அரசியலுக்கு நன்கு பழக்கப்பட்ட கட்சி, அந்த எதிர்கட்சி அரசியலை சிறப்பாக செய்வார்கள். சென்ற திமுக காலகட்டத்தில் கூட, ஆட்சி காலத்தில் கூட சிறப்பான எதிர்கட்சியாக அதிமுக செயல்படவில்லை என்கிற அந்த குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ அதனால இப்ப சிறப்பான எதிர்கட்சியாக செயல்பட்டால் அதிமுகவுக்கு எதிர்காலம் உண்டு. இப்படி ஒரு சூழல்ல மீண்டும் அதிமுகக்குள்ள இணையணும் அல்லது செல்லணும் அப்படின்ற எண்ணம் இருக்கா சார் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது எஸ்பி வேலுமணி இந்த பக்க தரப்புக்கோ ஏதோ ஒரு பக்கத்துக்கு நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா?
இல்லை நிச்சயமா இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து கேட்டாங்க, இணைந்து பயணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். ம். அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். கேட்டாங்க, என்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டாங்க, ம், ம். இது மாதிரிலாம் ஆயிடுச்சு, நீங்கள் இருந்தால் நல்லா இருக்கும், நாங்கள் வர்றோம்ப்பான்னு சொல்லியிருக்கேன். ஓகே. வழக்கம் போல கேட்டுட்டு ம். கம்முன்னு உட்காந்துக்கிறாங்களா இல்லை முயற்சி எடுக்கிறாங்களாங்கிறத பார்ப்போம். ஓகே சார். நன்றி சார், உங்களோட எனக்கு கொஞ்சம் பண்ணுறது மிக்க நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. BCA Cyber Security AI and ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redis, Chennai. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package.